அடுத்ததாக ஆன்மீக நாவல்கள் பற்றி பார்க்கலாம். முதல்ல நான் படித்தது திருவரங்கன் ஊலா. இந்த நாவலில் மொத்தம் 4 பாகங்கள் இருக்கும். திருவரங்கன் அப்படிங்கும்போதே நம்மளுக்கு தெரியும், அரங்கநாத சுவாமியை மையமாக கொண்ட நாவல். இதை எழுதியவர் ஸ்ரீ வேணுகோபாலன். 3ஆம் 4ஆம் பாகங்கள் மதுரா விஜயம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டெல்லி சுல்தானியர்களின் படையெடுப்புகளின் போது நிகழ்ந்த சம்பவம் தான் இந்த நாவலுடைய மூலக்கரு. வேதாந்த தேசிகர், லோகாச்சாரியார், மக்கள் போன்றோர் எப்படி அந்த சிலையை காப்பாற்றலாம் அப்படின்னு திட்டம் போட்டு அவங்களுக்குள்ளே நடந்த போராட்டங்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். விஜயநகர அரசு சவுத் இந்தியாவை சுல்தான்கள்கிட்டேருந்து எப்படி மீட்கிறாங்கன்றதும் இருக்கும். இதோடு மட்டுமல்லாது திருப்பதியில் 30 ஆண்டுகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு உற்சவ மூர்த்தி திருப்பி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டார் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்கும். 4 பாகங்கள் இருக்குது, நிறைய பேஜஸ் இருக்குது, எப்படி படிக்க முடியும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். மொத்தமாக இந்த நாவலை படித்து முடிக்கும்போது உங்களோட உணர்வுகளை உங்களாலேயே விவரிக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப அருமையானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆன்மீக நாவல் அத்திமலை தேவன். 5 பாகங்கள் கொண்டது. காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களால் எழுதப்பட்டது. டைட்டில் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அத்திவரதர் பற்றின ஸ்டோரி தான் இந்த நாவல். பல்லவ சரித்திரம் மட்டும் அல்லாமல் அத்திவரதரோடு உறவாடிய எல்லா சாம்ராஜ்யங்களை பற்றின டீட்டெயில்ஸும் ரைட்டர் நிறையவே கொடுத்துருப்பாங்க. இந்த நாவலில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். இதை நீங்கள் படித்து உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அவங்களாலையும் ஈஸியாக இதை நல்லாவே புரிஞ்சிக்க முடியும். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.